அன்பு தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்து கிளி பாகம் 116. இல்லை பேபி, இது உனக்கு சேர வேண்டியதுதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டாக்குமெண்ட் இது வச்சு தான் அம்மா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதில் பாதி சதவீதம் சொத்து இருக்கிறதா என்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு வச்சாங்க. இதுவும் ஒரு காரணம். சம்மதிக்க உன்னை கல்யாணம் செய்கிறதுக்கு ஒரு சாக்குன்னு வச்சுக்கோ. இந்த சொத்து பர்சன்டேஜ் வெறும் 100ல் 10 பகுதிதான். இந்த பணம் எனக்கு ரொம்ப சாதாரணம். இதை நீ மீட்க உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை. அப்போனா நீங்கள் என்னை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணீங்களா? கண்களில் எதிர்பார்ப்போடு அவன் கேட்க, அவளது கணவனும் அது உனக்கு தான் தெரியணும் என்று புதிர் வைத்தான். ஆரியன் மனையாளின் தோள் மீது கை போட்டு, இது உங்க அம்மா உனக்கு கடைசியாக விட்டுட்டு போனது எல்ஐசி பாலிசி. உங்கள் அம்மா அந்த காலத்தில் அவங்க சம்பாத்தியத்தில் சேர்த்து வைத்தது. உனக்கு குறிப்பிட்ட காலத்தில் உன் கைக்கு சேரும்படியான செயல் திட்டம். உனக்காக உங்கள் அம்மாவுடைய பங்கு என்றபடி அதை தன் மனையாளிடம் கொடுக்க அவள் கண்கள் கண்ணீர் மிதக்க, உடனே ஆரியன் அவன் கண்களை துடைத்துவிட்டு, இப்படி அழிவேன்னு தான் நான் உன்கிட்ட இதை சொல்லாமல் இருந்தேன். உனக்கு நான் இருக்கேன் பேபி, நீ எதற்கும் அழக்கூடாது பேபி என்றான். அவன் கணவனை இறுக அணைத்து கொண்டாள். நீண்ட நேரம் கணவனை விட்டு விலகாமல் இருக்க ஆரியனுக்கு தான் அவள் நெருக்கம் அவஸ்தையாக இருந்தது. அவள் நெருக்கத்தில் அவன் அணைப்பு சற்று இறுக, செம்பகத்திற்கும் அவன் இறுக்கம் வேண்டியதாய் இருந்தது. பின் தன்னை சமாளித்து ஆரியன் மனைவியை தன்னிடம் இருந்து விலக்கியவன், சரி பேபி, நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும், அதனால நம்ம தூங்க போகலாம் என்ற கணவனின் கையை பற்றி நிறுத்த அவளை கேள்வியை பார்த்து, என்ன பேபி என்றான். அவளோ, என் மேல் உங்களுக்கு இன்னும் கோபமா? அவளை புரியாமல் பார்த்தவன், ஹே பேபி, என்னது கோபமா? எதுக்கு பேபி? அவளோ தன்னவனை நேராக சந்திக்க முடியாமல், அப்புறம் ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க? நான் உன்னை விட்டு விலகி என்பதற்குள் ஆரியனுக்கு புரிந்துவிட அமைதியாக இருந்தான். அவன் அமைதியை புரிந்த அவளும் உட்கார்ந்தபடியே, அன்னைக்கு அப்படி பேசியது தப்புதான், மன்னிச்சிடுங்க. என்னை வயிற்றை அடித்து கொண்டு அவன் காலை பிடிக்க, ஹே பேபி, என்ன பண்ற? பதறி போய் தன்னவளை தூக்கியவன் வேகத்தோடு அணைத்து கொண்டான். அதே போது அது இல்லை பேபி, உனக்கு பிடிக்காதுன்னு தான். தன்னவன் இப்படி தயங்கி அவள் பார்த்ததே இல்லை. எனக்கு பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா? தன்னவளை பார்த்து புன்னகைக்கே, அப்போது நான் என்ன வேணாலும் பண்ணவா? அவன் கேட்கும் அர்த்தம் புரிந்து தன் முகத்தை அவன் நெஞ்சில் புதைத்தபடி சரி என்று தலையாட்ட, ஆரியன் சிரித்தபடி தன்னவளை இறுக்கி அணைத்து கொண்டு வயிற்றில் தன் வாரிசு இருப்பதை உணர்ந்து தன் வன்மையான தீண்டலை குறைத்து தன்னவளை மென்மையாக கையாண்டான் ஆரியன். அந்த வானத்தையே வசம் செய்தது போல் இருந்தது. நிறைவான வாழ்க்கையை உணர்ந்தான். மறுநாள் காலை கிளம்பி ஊருக்கு செல்ல ஆரியன் முதலில் வீட்டுக்கு செல்லாமல் உதயை முன்னே செல்ல சொன்னவன், அவளை அழைத்து கொண்டு அவள் சொந்த ஊரான உளுந்தூர்பேட்டைக்கு சற்று தள்ளி இருக்கும் மங்களமேட்டில் இருக்கும் தனது கிரானைட் கம்பெனிக்கு வந்தான். செம்பகம் இங்கே எதற்கு என்று புரியாமல் பார்த்தால், உனது கேள்விக்கு பதில் இருக்கிறது என்று கூறிய ஆரியன் தனது செயலாளர் தீபக்கை அழைத்து அங்கு வேலை செய்யும் அனைவரையும் மீட்டிங் இருப்பதாக சொல்லி அழைத்து வைத்திருக்க கூறினான். ஆரியன் சொல்படி அனைவரையும் அங்கு கூடியிருக்க ஆரியன் கம்பீரமாக தன் மனைவியிடம் கீழே இறங்கி அவளின் தோள் மீது கையிட்டு நடந்து வர, அன்று செம்பகத்தை தரைக்குறைவாக பேசிய அனைவரும் வாயை பிழைந்து கொண்டு பார்க்க, ஆரியன் அனைவரிடம், இவள் என்னுடைய மனைவி, இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்க, என் மனைவி வயிற்றில் இருக்கும் குழந்தை என்னோட குழந்தை, இதை பற்றி இன்னும் இங்கே யாருக்கேனும் சந்தேகம் இருக்கா? அன்னைக்கு யாரோ இந்த கூட்டத்தில் என் பொண்டாட்டியை பற்றி தப்பா பேசினது நீங்களாக வந்தால் தண்டனை குறைவு என்றான். அன்று செம்பகத்தை தப்பாக பேசிய இருவரும் வந்து நிற்க தீபக்கை அழைத்த ஆரியன், இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்குங்க என்றபடி அவளிடம், பேபி போலாம் வா, வேலை முடிந்தது என அழைத்து வர, இதை எதிர்பார்க்காத செம்பகம் தன்னவனின் கன்னத்தில் எம்பி முத்தம் ஒன்றை வைத்தாள். இதை எதிர்பார்க்காத ஆரியன் பேபி என்றபடி அவளை ஆச்சரியமாக பார்க்க, செம்பகம் அவனிடம், ப்ளீஸ், அவங்க பண்ணது தப்புதான், ஆனால் வேலையை விட்டு தூக்க வேண்டாம், பாவம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களை மன்னித்து விடுங்க. மனைவி இப்படி முத்தம் கொடுத்து கொஞ்சும்படி கேட்க அவன் செய்யாமல் இருப்பானா என்ன? இருந்தாலும் பேபி இவங்களை சும்மா விடக்கூடாது. இல்லைங்க ப்ளீஸ், எனக்காக என்றவளை பார்த்து, சரி உனக்காக பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு முத்தம் இங்கே ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். தன் உதட்டை சுட்டி காட்டி செம்பகம் தயக்கம் இன்று அவன் உதட்டில் தன் இதழால் அழுத்தமாக முத்தமிட ஆரியன் அதை தனது செயலாக்கி அவள் உதட்டில் முத்தமிட்டான். தெளிந்த நீரேடு போல் சென்றது இவர்களது வாழ்க்கை. அன்று மாலை வீடே விழாக்கோலம் கொண்டது. செம்பகம் வளைகாப்பு அவ்வளவு விமர்சையாக நடந்தது, அனைவரது முன்னிலையிலும்.
மனைவி கேட்டுக்கொண்டபடி உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தான். மொத்த குடும்பமே அங்கேதான் சூழ்ந்து இருந்தது. செண்பகம் வளகாப்பிற்கு ஆதிரா, அவளது கணவன் ஆகாஷ் மற்றும் அவர்களது மகன் பிரணவ் கூட வருகை தந்திருந்தனர். சரவணன் தாராவும் வந்திருக்க ஆரியன் சரவணனை தோளோடு அணைத்து, வாங்க மாப்பிள்ள, வா தாரா, என்ன இவ்வளவு லேட்டாவா வருவது? ஆரியன் சாதாரணமாக பேச சரவணனுக்குத்தான் அவனை பார்க்க முடியாமல் சென்றது. தாரா, கொஞ்சம் ஆபீஸ் வேலை ஆரியாத்தான், அதான் இப்போ வந்துட்டோம்ல, எங்க செண்பகம் என்றபடி தாரா அவளை பார்க்க சென்றுவிட சரவணன் தயக்கத்தை விடுத்து, என்னை மன்னிச்சிட ஆரி, நான் உன்னை அன்னைக்கு அடிச்சிருக்க கூடாது. டேய், என்னடா இது, படத்தில் வரும் கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாம் இப்படி மன்னிப்பு கேட்டு என்னை பாரதியார் ஆக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை சரவணன், நீ என்னை பழி வாங்குறதா நினைத்து என்ன செய்தேன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனால் இது வருந்துவதற்கான நேரமில்லை. தாராவிடம் எடுத்து பேசி எல்லாம் சரி வரும். இப்போ எதையும் நினைக்க வேண்டாம், எந்த குற்ற உணர்வும் வேண்டாம், சரியா என்றான். சிரித்த சரவணன், சரி ஆரி என்றான். என்ன ஆரியா, பங்காளின்னு சொல்லி பழகுங்க மாப்பிள்ள என்ற ஆரியன் அன்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். வளைகாப்பிற்கு அனைவரும் வளையல் அடுக்கி செண்பகத்திற்கு சடங்கு செய்ய கணவன் என்ற முறையில் ஆரியன் அழைத்து சடங்கு செய்ய வளையல் அணிவித்த ஆரியன் தன்னவளின் கைகளில் விளையாட செண்பகம் பார்வையால் அனைவரையும் சுட்டிக்காட்டி அடக்கினான். அவன் அடங்கவில்லை. சந்தனம் வைக்கும் சாக்கில் அவள் கன்னத்தை தீண்டியபடி சீண்டி விளையாட கணவன் சேட்டையில் செண்பகத்தின் முகம் அந்திவனமாய் சிவந்தது. வளைகாப்பின் பரிசாக ஆரியன் அன்று மும்பை மாலில் மனைவிக்கு தெரியாமல் வாங்கி வைத்த அட்டிகையை அவளுக்கு பரிசாக கொடுக்க அவளுக்கு ஆச்சரியமும் கூட வியப்பும். இதை கணவன் எப்போது வாங்கினான் என தெரியவில்லை. கூடவே தன்னிடம் வைத்திருந்த தன்னவளின் தாலி சரடையும் அவள் கழுத்தில் அணிவித்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்து, ஐ லவ் யூ பேபி என கண்களில் காதல் பொங்க மனைவியிடம் தெரிவிக்க செண்பகத்திற்கு அவன் காதலை எண்ணி வியந்து மனமுவந்து தன்னவன் அளித்த தாலி சரடை ஏற்றாள். அவன் காதலை கண்டு அவளது இருவிழிகள் கலங்கியது. சபையில் இருந்த அனைவரும் ஆரியனை ஒட்டி எடுக்க தவறவில்லை. வளைகாப்பு முடிய ஆரியன் செண்பகம் தம்மதியாக நின்று ஆதி மற்றும் மித்ராவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். பெற்றோர்களின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கியது. எதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பதின் அர்த்தம் ஆரியனுக்கு புரிந்தது. அதன்பின் வீட்டில் திருமணமான பெண்களை அழைத்து செண்பகம் அமர்ந்திருந்த நாற்காலியில் அமர வைத்து ஷியாம்லாவுக்கும் தாராவுக்கும் சீக்கிரம் பிள்ளை பெற வேண்டும் என்று வலையில் அடுக்கினர். புது தாராவின் மொத்த பார்வையின் சரவணன் மீது இருந்தது. அவனுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அதற்கு மனைவி ஒத்துழைக்க வேண்டுமல்லவா? இரவில் அறைக்கு வந்த தன் மனைவியை பின்னால் இருந்து அணைத்து ஆரியன் அவள் கழுத்தில் முத்தங்களை வாரி வழங்கினான். அவளும் விரும்பியே தன்னவனது முத்தத்தில் அடங்கினாள். தன் கைகளில் குலுங்கும் கண்ணாடி வளையல்களை குலுங்க செய்து அதை கணவனிடம் காண்பித்து, இது நல்லா இருக்கா? இந்த சத்தம் பாப்பாவுக்கு பிடிக்கும்னு பெரியம்மா சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்களில் காதல் மின்ன சிறு பிள்ளை போல கேட்டவளின் அழகில் சொக்கித்தான் போனான் ஆரியன். ரொம்ப அழகா இருக்கு பேபி, அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு உன்னை என்னென்னவோ பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளோ கழுக்கென்று சிரிக்க ஆரியன் அவன் கழுத்தில் இருந்த அட்டிகையை தன் அவளிடம் காண்பித்து, உனக்கு இது பிடிச்சிருக்கா பேபி? கணவன் கேட்டதில், இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஆசையா அணிவித்த அட்டிகையை விட அவன் காதலோடு அணிவித்த தாலிச்சரடை காண்பித்து அவனுக்கு சற்றும் குறையாத காதலோடு அவனிடம் பேச ஆரியனின் பார்வை மோகம் கொள்ள செண்பகம் வளையல்களை தன் வயிற்றுக்கு அருகில் வைத்து குலுக்கிக் கொண்டிருந்தவள் கணவனிடம் அமைதி நிலவியதைக் கண்டு அவனை ஏறிட்டு பார்க்க தன்னவளின் காதல் கொண்ட பார்வையால் செண்பகம் வெட்கப்பட்டு நிற்க, அதுவே ஆரியனுக்கு தூது விடுவது போல் இருக்க தன்னவளை இறுக்கி அணைத்து அவள் கழுத்தை மென்மையாக கடித்து முத்தமிட செண்பகம் கைகள் தன்னவளின் சிகைக்குள் விளையாடியது. தன்னவளின் வெப்ப மூச்சு காற்று அவளை இச்சைக்குள் இழுத்து கொண்டு செல்ல அதை கண்கள் மூடி ரசித்தாள். ஆரியன் தன்னவளை கட்டிலில் கிடத்தி மென்மையாக அவள் அணிந்திருந்த ஆபரணங்களை அகற்றியவன் தன்னவளின் அழகை தன்னவளுக்கு ஏலம் போட்டு காண்பித்துக் கொண்டிருந்தாள். அவன் மனைவிக்கு அவனின் ஆண்மை நிறைந்த அழகு அவளை நிலை கொள்ளாமல் செய்தது. பேபி ஆரம்பிக்கவா என ஆரியன் தன்னவளை கேட்டு சிவக்க வைக்க அவளோ என்றும் போல் அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டு வெக்கம் கொள்ள சம்மதம் என்றாள். ஆரியன் அவளின் கழுத்தில் முகம் புதைத்து முத்தம் வைத்தவன் நெற்றியில் இருந்து தொடங்கி இதழ்களில் முத்தையிட்ட போராட்டத்தை நடத்தினான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.